இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ இன்னைக்கு இப்போ ரொம்ப அழகா எங்களுக்காக ஆடி காட்டு. இங்க பாருங்க, எனக்கு ஆடெல்லாம் வராது. இப்ப மட்டும் நீ எங்களுக்காக ஆடி காட்டலன்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உடைச்சு அப்படியே சாகடி. ஆடி காட்டு பேபி. இல்ல, எனக்கு ஆட வராது. எனக்குல நீ ஆடுறத பார்த்தா மஜாவே வரல. இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே ஆடி காட்டுறியா? நான் தான் முன்னாடியே சொன்னல, எனக்கு ஆடெல்லாம் வராது. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. இவனடா வலிக்க வர மாட்டேங்கிறா. அட இருமா போகலாம். இங்க பாரு, உனக்கு ஆட வரலங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் கொடுக்கறேன். நீ உன் ட்ரெஸ்ஸ மொத்தமா கழட்டிடு. அப்புறம் நீ எப்படி ஆடினாலும் அது எங்களுக்கு ஓகே தான். இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டுருங்க. இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எனக்கு என்னன்னா, யாராவது என்கிட்ட வேணாம்னு சொன்னாங்கன்னா அப்பதான் எனக்கு அப்படியே பயங்கர மஜாவா இருக்கும், தெரியுமா? என்ன விடுங்க, ப்ளீஸ் என்ன விடுங்க. வேணாம், என்ன விட்டுருங்க. அங்க பாத்தியா, புதுசா ஒரு ஜோடி வந்து இறங்கிருக்கு போல இருக்கு. வீடு நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. அழகான வீட்டை சொர்க்கமா மாத்த வேண்டியது உன்னோட சாமர்த்தியம் தான். உள்ள போவோமா? இவனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவன் ஒரு IAS ஆபீசர். அவனோட பேர் என்னமா? சாகர் கோஸ். போன தடவை நம்ம ஆட்சியில இல்லாததுனால இவன் ரொம்ப திமிர் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட திமிரெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. அப்ப சரி, அவங்கள நம்ம டீ குடிக்க கூப்பிடுவோம். சரிம்மா. பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு இந்த புடவை. உனக்காக தான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன மேடம் இது? இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? எங்களை நீங்க மீட் பண்ண கூப்பிட்டதே போதும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க சார், இது எங்க வீட்டோட பழக்கம். இதை நீங்க கட்டாயம் வாங்கி தான் ஆகணும்.
மருமகளும் முதல் முறையா வந்திருக்கா. நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தவளை வெறுங்கைய அனுப்ப முடியாதுல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, உள்ள போய் இந்த சேலைய கட்டிப்பாரு. உனக்கே அது ரொம்ப பிடிச்சு போயிடும். சிவாலி, இவளை உள்ள கூட்டிட்டு போ. சரி வாங்க. சரி, மேடமும் இவ்வளோ சொல்கிறாங்கன்றப்போ நீ அதை ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. நான் போயிட்டு சாயந்தரம் உன்னை வந்து மீட் பண்ணுறேன். சரியா? சரிங்க. அப்போ நான் கிளம்புறேன் மேடம். இந்த சாரியில எப்படி இருக்கேன்? ரொம்பவே அழகா தெரியுறீங்க நீங்க. நீங்க யாரு? விக்ராந்த். அது என்னன்னா, இது இது என்னோட ரூம் தான். ஓ சாரி. ஆக்சுவலி காமெடி அம்மா தான் ஷிஃபாலி கூட இந்த சாரியை ட்ரை பண்ண சொல்லி ரூம்க்கு அனுப்புனாங்க. இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல. I'll just அட, இந்த கதவை ஏன் பூட்டிருக்கு? ஏன் திறக்க முடியல? ஷிஃபாலி, வெளியில பூட்டி இருக்கு. அட ஷிஃபாலி, காமினி அம்மா, காமினி அம்மா, காமினி அம்மா, கதவை திறங்க. காமினி அம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க காமினி அம்மா? காமினி அம்மா, காமினி அம்மா, விடு. யாராவது என்கிட்ட வேணாம்னு சொன்னாங்கன்னா அப்பதான் எனக்கு பயங்கர மஜா வரும். காமினி அம்மா, காமினி அம்மா. என்னம்மா கத்திக்கிட்டு இருக்கா பாரு இந்த பொண்ணு. என்னோட பேர்ல 4 மர்டர் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீ இப்போ இங்க நடந்த விஷயத்த உத்தமி மாதிரி உன் புருஷன்கிட்ட போய் சொன்னேன்னு வெய்ய, 5வது மர்டர் கேஸ் IAS ஆயிடுவாரு, பார்த்துக்கோ. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ உன்னோட வீட்டுக்காரனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற அப்படின்னு. புருஷனுக்காக மாங்கல்ய விரதம் வேற இருக்க. அதனால முட்டாள்தனமா எதுவும் பண்ண மாட்டேன். இந்த அப்படி கொஞ்சம் சூதானமா இருக்க பழகிக்கோ. ஏய், ஏன் இன்னைக்கு இப்படி பண்ற நீ? என்னாச்சு ஷாம்லி? என்னாச்சு? ஏன் அழுகுற? ஷாம்லி, என்னாச்சுன்னு சொல்லு. அட கடவுளே, உனக்கு என்னாச்சு? எனக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டாம். இட்ஸ் ஓகே. ஆனா நீ தானே ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய சிட்டியா பார்த்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம்னு. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா நீங்க என்னை விட்டு வேலைக்கு போயிடுறீங்க. நான் இங்க தனியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் IAS இருக்காங்க, IPS இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்க.
இங்க நீ கம்ப்ளீட் சேஃபா இருக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத. ஆ? சொல்லுமா. மேடம், உங்களை ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க. உள்ள அனுப்புங்க. சரி. நீங்க என்ன பண்ற? உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க சொல்லி காமெடி அம்மா தான் அமிச்சாங்க. எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நீ கிளம்பு. பேசுங்க. அவளை அங்க வேலைக்கு வச்சுக்கோ. ஆனா இங்க எனக்கு அதுக்கான தேவை இல்லை. அவ அங்க இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப விஷயம் என்னன்னா, எனக்கு அங்க வரப்போக வேலை இருக்குல்ல, அப்புறம் உங்களுக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுதுல இல்லையா? ஆனா இருந்தாலும் உங்களோட இந்த போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. அதை வேணும்னா நான் சாகர் சார் ஆபீஸ் வாசல்லையே ஒட்டி வச்சிடுறேன். அப்புறம் உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க. அவளை அங்கேயே வேலைக்கு வச்சுக்கோ. சரி, அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூஷாக், நந்து, எல்லாரும் எங்க போனீங்க? யாரும் வரப்போறதில்ல. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க அனுப்பிவிட்டேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீங்க இருந்து போயிடு, இல்லனா அவரை எழுப்பிடுவேன். உன் வீட்டுக்காரனை போய் எழுப்பு போ. என்னங்க 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 எந்திரிங்க, என்னங்க எந்திரிங்க, என்னங்க என்னங்க எந்திரிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டீ ஒன்று குடிச்சிட்டு தூங்கினால. அது நம்ம ஷிஃபாலி இங்க அனுப்பி வச்சேன்ல, அவ தான் அந்த டீல தூக்கு மாத்திரையை போட்டான். ரொம்ப கஷ்டப்படாத, அவன் எந்திரிக்கவே மாட்டான். இல்ல ஒருவேளை அவன் எந்திரிச்சுக்கிட்டானா கூட மொத்தமா தூங்க வச்சிடறேன். எதுக்கு இதை லாக் பண்ண? என்னங்க என்னங்க எந்திரிங்க, ப்ளீஸ் எந்திரிங்க. என்ன விடுடா. ஐயோ ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ். ஐ பெக் யூ ப்ளீஸ்.
ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னை கெஞ்ச கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு தான் நல்லா தெரியும்ல, எனக்கு வேணான்னு சொன்னா அப்பதான் ஜாஸ்தி மஜாகும்னு. உஷா, இதை உள்ள கொண்டு போ. நில்லு. நீ தானே நேத்து ராத்திரி எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தது? ஆமா. சாரோட டீல நீ என்னத்தை கலந்து கொடுத்த? அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நான் இங்க செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? நீங்க தான் உங்க மானத்தை வித்து உங்க புருஷனோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அவனுக்கு பொண்டாட்டியா வந்தது உன் தலையெழுத்து. அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். இங்க என்ன நடந்தாலும் அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். விக்ரான் நான் சொல்றதெல்லாம் கேட்குற ஆளு இல்ல. இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் நேரா போலீஸ் கிட்ட தான் போறேன். அப்பதான் தெரியும் யாரு என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தாராளமா போ, எஃப்ஐஆரும் போடு. அப்புறம் விக்ராந்தே அங்க வந்து உனக்கு பதில் சொல்லுவான். இங்க என்ன நடந்துச்சோ அது உன் சம்மதத்தோட தான் நடந்துச்சுன்னு சொல்லுவான். நீ இந்த ஊர்ல எங்க போனாலும் எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. எல்லாம் உன் சம்மதத்தோட நடந்துச்சா இல்ல ரேப் பண்ணாங்களான்னு கேட்பாங்க. எத்தனை பேர்கிட்ட நீ பதில் சொல்லிக்கிட்டு இருப்ப? நில்லு. எதுக்கும் சேஃப்டிக்கு உன் புருஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வை, யூஸ் ஆகும். மேடத்தை வீட்டில் விட்டுட்டு வா. போயிட்டு வா பந்துகி. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பவர் அவனை எந்த அளவுக்கு மாத்தும்னா, அவனை ஒரு நிலையில இருந்து மனுஷத்தன்மையே இல்லாத வேற ஒரு நிலைக்கும் தலகனை பிடிச்சோன்னா மாத்தும். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே தான் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைச்சுப்பான். அந்த மாதிரி நினைச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு யாரை என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த விதமான தப்பு பண்ணாலும் யாரும் நம்மள தட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுப்பான். அவனுக்கு யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பான். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் மத்தவங்க தன்னால படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படவும் மாட்டான். மத்தவங்களை கொன்னு புதைக்கிறதுல எந்த விதமான கில்ட்டும் இருக்காது. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோமே இதெல்லாம் பதவி போதையில மூழ்கி போன ஆட்களை பத்தி. இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கிற இந்த கதை ஒரு காலத்துல இந்த மொத்த நாட்டையும் உலுக்கி போட்ட ஒரு கதை. நீங்க இப்ப வரைக்கும் பார்த்தது அது வெறும் ஒரு பக்கத்துக்கான பதிவு மட்டும்தான். ஆனா இந்த கேஸ்ல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அந்த கொடூரமான அரக்கன்
அந்த அப்பாவி பொண்ண மிரட்டி தன்னோட பிடியில வச்சு பல வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். வணக்கம், நான் தான் சுதா சந்திரன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். ப்ளீஸ் இப்பயாச்சும் என்ன விட்டுட. நான் பிரெக்னண்டா இருக்கேன். இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. அட இதுக்கே அழுதுட்டு இருக்க? பிரெக்னென்ட் ஆயிட்டனா நம்ம அபார்ஷன் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி நான் அபார்ஷன் பண்றது? இதோட 4-5 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ பேசாம கருத்தடை பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆயிடும்ல. பிரச்சனை முடிஞ்சிருமாடா உனக்கு? ஒரு விஷயம் சொல்லவா? நீ எப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் கதறி அலறியோ, உண்மையை சொல்லணும்னா அப்பதான் எனக்கு ரொம்ப மஜாவா இருக்கும் தெரியுமா? இப்ப நான் வச்சிருக்க பொட்டு உன் மேல கண்ணு போடாம இருக்கிறதுக்காக. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ? ஏய் ஷாம்லி, என்னாச்சு? ஏய் ஷாம்லி, ஏய் ஷாம்லி, என்னாச்சு உனக்கு? ஷாம்லி, ஷாம்லி எதுக்காக அழுகுற? எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூடவா புரிய மாட்டேங்குது? என் கால்ல இருக்க தழும்ப பார்த்தாவது, என் கழுத்துல இருக்கிற தழும்ப பார்த்தாவது, என் கையில இருக்கிற ரத்தத்தை பார்த்தா கூடவா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? Can't you bloody see? என் கண்ணில் இருக்கிற வலி கூடவா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதெல்லாம் ஆரம்பிச்சது காமனியோட வீட்டுக்கு நம்ம டீ குடிக்க போன அன்னையில இருந்து. அப்புறம் 2வது வாட்டி இதே வீட்டுல தான் நடந்துச்சு. அப்புறம் 3வது வாட்டி 4வது வாட்டின்னு மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு இருக்கிற வலிய கூடவா அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இதையே நீ எனக்கு முதல்லயே சொல்லல? உங்களை கொன்னுடுவேன் அவன் என்ன மிரட்டிட்டு இருந்தான். அவன் இது எல்லாத்தையும் வீடியோ போட்டோஸ்னு எடுத்து என்ன மிரட்டிட்டு இருந்தான். அவங்க உங்களை கொன்னுட்டா இல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டா அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு ஷாம்லி. ஆனா நீ முன்னாடி என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இருக்கணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேல காதல் இருக்குமா? என்ன நடந்தாலும் என் கூட இருப்பீங்களா? நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர், ஜஸ்ட் திங்க், என்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா இந்த ஊர் அவ்வளோ சேஃப்டியான ஊர் கிடையாது. இந்த ஊரில் யாருமே சேஃப்டியாக இல்லை. ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் அரெஸ்ட் போத் ஆஃப் தெம். ஐம் சாரி சார், எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு நல்லாவே புரியுது. ஆனா அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில லீகல் ப்ரொசீஜர்ஸை நாங்களும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குல்ல. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும்.
அவன் மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலனா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு நான் லெட்டர் எழுதுவேன் இங்க என்ன நடக்குதுன்னு. அது ஐஜி வரைக்கும் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நாங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. சரி. ஸோ ஆஸ் பர் த ப்ரொசீஜர் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்ல? எழுதுங்க. எஸ் சார், சொல்லுங்க. எனக்கு என்னவோ தப்பு அவன் பொண்டாட்டி மேல தான் இருக்கும்னு தோணுது. கதவை பூட்டி வச்சிருந்தா எவன் உள்ள நுழைய போறான்? எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்து போடணும். எவனாவது உன்னை அரைகுறையா பார்த்து இருந்திருப்பான். அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. தப்பு எல்லாமே உங்களோட தான். அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன அங்க தனியா விட்டுட்டு போகாம என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? ஆனா உண்மைய சொல்ல போனா உங்களுக்கு கொஞ்சம் கூட இத்தனோடு கூட தைரியம் இல்ல. அந்த அசிங்க பிடிச்சவன உங்களால எதிர்த்து கூட கேட்க முடியல. I'm sorry. I'm sorry. என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. I'm really sorry. நீ என்ன உண்மையை தானே சொல்லியிருக்க? எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு கோழை தான் இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்னை விட்டு எங்கேயும் போல. இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்கிருந்து சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுறேன். அப்புறம் உன் அம்மாவை இங்கே நீ கூப்பிட்டுக்கோ. நானும் என் அண்ணன் கிட்ட சொல்லி அவரோட பொண்ணை இங்கே வர சொல்லிடுறேன். அவள் காலேஜ் அட்மிஷனுக்கு இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் ஆளுங்க இருந்தாங்கன்னா வெளியாட்கள் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரதுக்கு தைரியம் வராது. நானும் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறேன். சரியா? இவள எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? அவன் இவகிட்டயும் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா? நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் ஆளுங்க இருந்தால் வெளியாளுங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரமாட்டாங்க. நான் இங்க தான் இருக்க போறேன். உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இங்கேயே கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ண போறேன். அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ண போறேன். சரி, உன் சித்தப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன். ஒரு நாள் நம்ம சேர்ந்தே போவோம். நம்ம நாட்டுல ஐஏஎஸ்ங்கிற போஸ்ட் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். ஆனா இந்த மொத்த சிஸ்டத்திலையும் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நடந்த எல்லாத்துக்கும் யார் காரணம்னு. நம்ம நாட்டோட லா படி நம்மளுக்கு ஒரு சில அளவுக்கு பவர் இருக்கு. அது ஒரு அதிகாரமும் கொடுக்கும். அந்த அதிகாரத்தை நம்ம யாராலையும் பறிக்க முடியாது. அப்படின்னா தப்பு இப்ப நம்ம மேலையா? நம்மளோட சுயநலத்துக்காக மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம், நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே கடந்து போயிடுறோம். ஏன் இந்த கேஸ்ல அவளோட தப்பு எதுவுமே இல்லையா? முத தடவை அவளுக்கு அநியாயம் நடக்கும் போதே அவ அதுக்கு எதிரா குரல் கொடுத்திருக்கணும். ஏன் இதுல சாகரோட தப்பு எதுவுமே இல்லையா? அவர் நியாயத்துக்காக சண்டையும் போட்டிருக்கலாம். அவர் அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான ஈஸியான வழியை தான் அவர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. அப்படி அவர் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? நீங்க யாரு? ஓ, நானா? என்னோட பேரு விக்ராந்துங்க. சாகரும் ஷாம்லியும் என்ன பாசமா? அதை விடுங்க, அவங்க உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் உங்களோட முழு தரிசனம் கிடைச்சது. சரிப்பா, நீங்க போய் உட்காருங்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். போய் உட்காருங்க.
என்ன பண்ற நீ? என்ன விட்டுரு. கிட்டத்தட்ட நான் உங்க அம்மா வயசுல இருக்கேன். என்ன விடு. என்ன பண்ற? என்ன விடு. அட நீங்க விடுன்னு பேசாம அமைதியா சொல்றல. இருந்தா நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு யாராவது வேணான்னு சொன்னாங்கன்னா அப்பதான் எனக்கு ரொம்ப மஜாவா இருக்கும். என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? விக்ராந்த் என்னால இந்த வயசுல இதெல்லாம் தாங்கிக்க முடியலம்மா. என்னால முடியலம்மா. நீ என் கூட வந்துருமா. சாகருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ அவன் கூட இருக்கலாமா. ஆனா என்னால இங்க அவரை தனியா விட்டுட்டு உங்க கூட வர முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே இருக்கோம். இதுக்கு மேல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு போன். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, உனக்கும் எனக்கு நடுவுல நீ எத்தனாயிரம் தடை போட்டாலும் அதையெல்லாம் நான் உடைச்சுக்கிட்டே வருவேன். அதுக்கு இது ஒரு சாம்பிள்னே வச்சுக்கோயேன். நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. இன்னொரு வாட்டி என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வை, உன்னோட அருமை தாய் குலத்துக்கு இப்போ என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் நடக்க வேண்டியது வரும். நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நான் சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிப்பேன். நீ அந்த விக்ராந்துக்கு இன்ஃபார்மரா இருந்ததெல்லாம் போதும். இந்த உன்னோட போன். முதல்ல இங்க இருந்து வெளியே போ, இல்லைன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருவேன். ஆனா எனக்கு இங்க நீ பண்ணதெல்லாம் போதும், கிளம்பி இங்க இருந்து. வாங்க, பார்த்து எந்திரிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. என் சித்தப்பா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு. அட, இப்படி மட்டும் சொல்லி பயமுறுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட சித்தப்பா அப்படி என்னமா பண்ணுவாரு? என்னோட சித்தப்பா உங்க எல்லாரையும் ஜெயில போட்டுருவாரு. நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. 2 வருஷமா உன்னோட சித்தி இருக்காங்கல்ல, என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உங்க வீட்டிலேயே. திரும்ப திரும்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இப்ப உன்கிட்டயும் நானு என் ஆசையை தீர்த்துக்க போறேன். அதே மாதிரி திரும்ப திரும்ப. நீங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன போக விடுங்க. இந்த கயிறாவத்து விடுங்க ப்ளீஸ். விடணுமா? சரி, விட்டுறேன். போயிட்டு வா. நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை விட்டேன்ல. இப்ப நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. நீ எனக்கு ரொம்ப அழகா ஆடி காமி போதும். இங்க பாருங்க, எனக்கு ஆடலாம் வராது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ்.
நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு கேட்கலையா என்ன? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஆடலாம் தெரியாது. ஆட வராதா? அட என்னடா இவ வலிக்கு வரவே மாட்டேங்கிறா. ஏய், அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ உன் சித்தப்பா என் கண்ணில் விரல விட்டு ஆட்டுவானா? இந்த பொண்ணு இப்ப மட்டும் நீ எனக்கு ஆடி காட்டலன்னு வெய்யே, இதோ இங்க என் கையில இருக்கிற கல்லை வச்சு உன் மூஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உடைச்சு நொறுக்கி அப்படியே ஆடி காட்டு பேபி. எனக்கு ஆடலாம் தெரியாது. ஆடி. இங்க பாருமா, எனக்குல இந்த டான்ஸ் மஜாவா இல்ல, கொஞ்சம் நல்லா ஆடி காட்டேன். நான் தான் முன்னாடியே சொன்னல, எனக்கு ஆடலாம் தெரியாது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இப்படி எல்லாம் பண்ண வேலைக்காகாது. அப்படி ஒரு வேலை பண்ணு. இங்க பாரு, உனக்கு ஆட வராதுங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வேணா உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். உன்னோட ட்ரெஸ் நீ அவுத்துரு, அப்புறம் நீ எப்படி வேணாலும் ஆடு, அது எனக்கு போதும். இல்ல 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 இல்ல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் போறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ். எனக்கு ஆடலாம் வராது, சொன்னா கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. அது என்னன்னா, என்கிட்ட யாராவது வேணான்னு சொன்னாதான் என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப மஜாவா இருக்கும். இல்ல இல்ல வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னடா இன்னைக்கு மஜா போதுமா? எல்லாம் அப்படியே சுத்துது. சித்தி, நீங்க அவனை விட்டுறாதீங்க. அவன் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இந்த தடவை அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். யாராவது இருப்பாங்கல்ல சிஎம் விட பெரிய ஆளுன்னு, அவங்க யாருன்னு பாருங்க. நம்ம நேரா அவங்க கிட்ட போய் பேசுவோம். இத பாருங்க, நான் இதுக்கு சீக்கிரமாவே ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆனா நீங்க இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராம அமைதியா இருந்திருக்க கூடாது. இங்க இருக்கிற சிஸ்டம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா இங்க நிறைய நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். தேங்க்யூ சார். இது எந்த விதத்துல நியாயம்? இங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட ஃபேமிலியே சேஃபா இல்லனா வேற யார்தான் சேஃபா இருக்க முடியும்?
கிட்டத்தட்ட 2 வருஷமா என்ன ரேப் பண்ணிட்டு இருக்கான். அந்த அசிங்கம் பிடிச்சவன் எங்க அம்மாவையும் எங்க வீட்டு பொண்ணையும் கூட விட்டு வைக்கல. எவ்வளவுதான் நாங்களும் பொறுத்துக்கிறது? எப்பதான் அடங்கும் இந்த அநியாயம்லாம்? ஆமா, இவ கவர்னர் கிட்ட போனது மட்டும் இல்லாம நான் பண்ண எல்லாத்தையும் பிரஸ் கிட்ட சொல்றா இவ. எவ்வளவு வெக்கங்கெட்டவளா இருக்கா இவ. ஊருக்கே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு எத்தனை வாட்டி ரேப் பண்ணாங்கன்னு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத விக்ராந்த். நான் சிஎம் சார் கிட்ட இதை பத்தி உடனே பேசுறேன். வாங்க இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். உங்க 2 பேரையும் கைது பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? சிஎம் கிட்டே நான் ஃபோன் பண்ணி உன் காக்கி சட்டையை அவுக்க வைக்கிறேன் பாரு. ரொம்ப ஓவரா ஆட்டம் போடாத. உன்னை கைது பண்ண சொன்னதே சிஎம் தான். அரெஸ்ட் பண்ணுங்க இவங்கள. வாங்க போலாம். ம், நானே வரேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி. நீ எல்லாம் ஒன்னதுக்குமே லாய்க்கு இல்லாதவ. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு உங்களோட ஆட்டம்லாம். இனிமே வாழ்க்கை முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க பாருங்க. இழுத்துட்டு வாங்க 2 பேரையும். இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப சரியான விஷயம். எப்போ ஒருத்தருக்கு பவருங்கிற போதை இறங்குதோ அப்ப அவர் கூடவே தன்னோட மான மரியாதையை சேர்ந்து இறங்கிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகாரத்தோட இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் அது நிரந்தரமா யார்கிட்டயே இருக்காது. காமினிக்கும் விக்ராந்துக்கும் இருந்த குருட்டு நம்பிக்கை என்னன்னா, அவங்க கிட்ட இருந்த பதவியும் காசும் அவங்கள காப்பாத்தும்னு. காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்களும் பண்ணாங்க. ஆனா ஷாமிலியும் அவளுடைய புருஷ சாகரும் ஜஸ்டிஸ நம்பினாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த நீண்ட கால போராட்டத்துல ஷாம்லியோட கணவர் சாகர் இறந்து போயிட்டாரு. ஆனா ஷாம்லி தளர்ந்து போகவே இல்ல, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தா. அவங்க கையில இருந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. காமினி அப்புறம் விக்ராந்த் மாதிரியான ஆளுங்களுக்கு அவங்க கையில இருந்த காசை வச்சும் அவங்க ஆள் பலத்தை வச்சும் கொஞ்சம் காலம் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஆனா நியாயம் யார் பக்கம் இருக்குமோ நீதி அவங்க பக்கம் தான் இருக்கும். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஆள் பலமும் பண பலமும் தூள் தூளா போயிடும். ஒரு நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் காமினிக்கு 5 வருஷமும் விக்ராந்த் மற்றும் அவனுடைய நண்பர்களுக்கு 10 வருஷ சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இதோட தாக்கமா வெளியே வந்தது, இந்த மாதிரி பவரை மிஸ்யூஸ் பண்ற ஆட்களுக்குமே தண்டனை நிரூபணங்கிறது நிச்சயமாயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்பாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதமும் அவன்கிட்ட இருக்கிற படைபலமும் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற தைரியம் மட்டும்தான். அவனை தகர்க்க முடியாதவனா ஆக்கிடும். ஒரு அநியாயத்தையோ இல்ல அக்கிரமத்தையோ தட்டி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி எறியணும். கிரைம் அலர்ட்ல இன்னொரு எபிசோட நான் உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க, பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட், குற்றத்திற்கான எதிரொலி.